அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 351, 352 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? நம்ம லின்ஷாவத்தியனுக்கும் இன்னொரு 2 பேருக்கும் சண்டை. ஆக்சுவலாக அவனுங்க ஸ்வாட் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்கல்ல, அந்த ஸ்வாடு கூட இந்த ஒரு மனுஷனை டிஃபீட் பண்ண முடியலங்க. அவன் என்ன பண்ணுறான், இன்னொருத்தனை அந்த இடத்துக்கு சம்மன் பண்ணுறான். யாரடா அவன் கூப்பிட்றான் அப்படின்னு பார்த்தா கிராண்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவனை தான் இவன் சம்மன் பண்ணிக்கிட்டு இருக்கான். லின்ஷாவத்தியன் என்ன சொல்கிறாருன்னா, கூப்பிடு, அவனை வரட்டும். ஆக்சுவலாக பலாயிரம் வருஷம் ஆச்சு நானும் அவன்கிட்ட சண்டை போட்டு. ஸோ எனக்கும் அவன் கூட சண்டை போடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ செத்து ஆகணும் அப்படிங்கிறாப்புல. அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் இந்த மனுஷன் டைம் ரிவர்சல் வச்சிருக்காருல, ரொம்ப ஈஸியாகவே அவனை மறுபடியும் பிடிச்சிடுறாரு. அவருமே என்னென்னமோ பவர்லாம் யூஸ் பண்ணுறாருப்பா. ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நீ என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோ, டைம் ரிவர்சலுக்கு முன்னாடி நீ எல்லாம் எறும்பு மாதிரி அப்படிங்கிறாரு. அவரா ஃபயர் பவர், ஐஸ் பவர், அந்த பவர், இந்த பவர்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் கூட ஒன்றும் வேலைக்கு ஆகலையே. திரும்ப திரும்ப எங்கேருந்து ஆரம்பித்தாரோ அங்கேயே வந்து நிற்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் அந்த ஆளுக்கு தலையே தொங்கி போச்சு. இப்போ அந்த இடத்துக்குள்ள கிராண்ட் எம்பரர் அப்படிங்கிறவர் வராரு. வரும்போது என்ன சொல்றாரு, நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றான், டேய், நார்தன் எம்பரர் ஒரு வாட்டி என்ன பிளான் பண்ணி ஆம்புஷ் பண்ணா, அப்ப அது தப்பு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. லின்ஷாவத்தின் என்ன பண்றாரு, அவருடைய ஃபியூச்சர் செல்ஃப் அப்படிங்கிறத வர வச்சு சண்டை போடுறாரு. ஆப்பனண்ட்டுமே அட்டாக் பண்றான். 2 அட்டாக்குமே ஈக்குவலா போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றான், பரவாயில்லையே, உன்னோட ஃபியூச்சர் செல்ஃப் நீ நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்க, எனக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிறாப்புல. இப்போ அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, லின்ஷாவத்தியன், எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்கள் வந்து பல காலம் காணாமல் போயிட்டு இப்போ தான் வந்து மறுபடியும் வந்திருக்கீங்க, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. அந்த கிராண்ட் எம்பரர் அவன் என்ன கேட்குறான், ஏன் நான் செத்து போயிட்டுன்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படிங்க, உங்களோட பவர் லெவலுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் சாக மாட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, நீங்கள் தான் அந்த காட் பேலஸோடைய ரூலரு, நீங்கள் எங்கே காணாமல் போனீங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்க, இப்போ இந்த மனுஷன் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த காட் பேலஸ் ரூலர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய டெத்தை வந்து ஃபேக் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு க்ளோன் அப்படிங்கிறத வச்சு அவரோட டெத்தை ஃபேக் பண்ணி அவரோட ட்ரூ பாடி பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்துல ரீஇன்கார்னேட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து வெளியில் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனுஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. லின்ஷாவத்தின் கேட்குறாரு, சரி இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்பா கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பேசுறியா அப்படிங்கிற அந்த மனுஷன். அவர் சொல்கிறபடி பார்த்தாக்கா நம்ம ஹீரோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காட் பேலஸோடைய ரூலராக இருந்திருக்காரு. இதை கேட்ட உடனே அந்த நெதர் பீஸ்ட் இருக்கு இல்லையா, அது கேட்குது அவங்க கிட்ட, உண்மையாவே இந்த மனுஷன் தான் வந்து காட் பேலஸ் ரூலரா அப்படின்னு கேட்குது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மனுஷனோட டேலண்ட் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இவன் தான் வந்து ரூலரா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்தத்தில் அவன் ரூலரோ இல்லையோ, நான் என்னோட வேலையை ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம எம்பரரோட பையன் இருக்கிறான்ல நம்ம ஹீரோ, அவனையும் அந்த பிரின்சஸ் இருக்கால அவளையும் ஒன்று சேர்க்க போறாங்களாமா. அதுக்கு இவங்க ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட் எழுதி என்ன ப்ரோஜனம் கேட்குறீங்களா, இவங்க எழுதுற ஸ்கிரிப்ட் அங்கே ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும். இந்த பக்கம் லின்ஷாவத்தினை காட்டுறாங்க. அந்த மனுஷன் என்ன கேட்கிறாரு, எப்பா எனக்காகவா நீ இவ்வளோ பெரிய பிளானை போட்ட அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்றான்னா, உன்னுடைய உடம்புல அந்த சீயோட பிளட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அந்த ஆறாவை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, உன்னோட ஜட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறாரு. சரி பேச்செல்லாம் போதும், சண்டே ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சண்டே ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு ஒரு பேட் ஃபீலிங் இருக்கு, நான் எதையும் மறந்துட்டா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல இந்த லேடி ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு பீஸ்ட் கத்துது, அடி பாவி அந்த ஈஸ்டர்ன் எம்பரர் நம்மளை கொன்றுவாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. ஆனா அந்த லேடி கேட்குற மாதிரி இல்லைங்க, இந்த பீஸ்டே டென்ஷன் ஆகி அவளை அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி இல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல தெரியுது. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறான். பிரின்சஸ் கீழே விழுந்திருக்கா. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, நாங்கள் வந்து ட்ரெஷர் தேடி வந்தோம், இவ வந்து லைஃப் ஸ்டோன் அப்படிங்கிறத எடுத்தா, நான் வந்து ஃபீனிக்ஸ் பிளட் அப்படிங்கிறத எடுத்தேன், அதுக்கப்புறம் டீமன் கிளான் எங்களை அட்டாக் பண்ண வந்ததுன்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது. இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க அவளை ஹீல் பண்ணுறதுக்காக. இன்னொரு பக்கம் வெளியில் இருந்த அந்த பீஸ்ட் அதுவுமே இல்யூஷனுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அது கத்துது, அடி பாவி என்னையும் இல்யூஷனுக்குள்ளே அமுச்சு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் யார் அப்படிங்கிறத மறந்து போச்சு. நான் யார், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஏகப்பட்ட ஹர்ப்ஸ் இருக்குது. அந்த ஹர்ப்ஸ் எல்லாத்தையுமே ரிஃபைன் பண்ணி இவளை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பறவை அதுவுமே இல்யூஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது, ஏதோ குட்டி பிக் மாதிரி இருக்கு, அதை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹீல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பொண்ணு கேட்குறா, எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னை ஹீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்தில் நம்ம பறவையுமே அங்கே வந்துருச்சு. அது என்ன சொல்லுது, எப்பவும் போல, இங்கே பாரு, உன்னை ஹீல் பண்ணுறதுக்காக நிறைய எனர்ஜி அப்படிங்கிறத அவர் வேஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த சாக்ரிஃபைஸை வேஸ்ட்டாக போக விடாதா அப்படிங்குது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பீஸ்ட் இவங்கள அட்டாக் பண்ணுதுங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றா, இங்க பாரு, நான் வந்து ஒரு சீக்ரெட் பேசேஜ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்றேன், நீ இங்க வந்து அந்த டிவைன் நெக்டாரை கொண்டு போய் என்னோட மூன் கிளானை வந்து சேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இரு, இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த ஆர்டிஃபேக்டை நீ தான் எடுக்கணும், என் பின்னாடியே வா, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனால் அந்த பீஸ்ட் தான் நிற்கிது, இல்யூஷனில் மாட்டிக்கிட்டு இருக்குல்ல. இவனோட ஃபீனிக்ஸ் பவர் யூஸ் பண்ணி செம்ம அடி அடிக்கிறான். அந்த பீஸ்ட் அங்கே டிஃபீட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுமே பார்க்குறா,
என்னடா லின்ஃபங் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. இப்ப நம்ம பறவை அங்க ஒரு விஷயத்த கொளுத்தி போடுது. அது என்ன சொல்லுது, உங்க 2 பேருக்குள்ள பொருத்தம் நல்லா இருக்கு, நீங்க ஏன் கல்டிவேஷன் பார்ட்னர்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நம்ம ஹீரோவுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு மேரேஜ் செரிமனியா நடக்குதுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இவ வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றா, இவளை நீ கை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவளோட கையை எடுத்து அவன் கையில கொடுக்குறாங்க. உடனே அவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருதுங்க. இவனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அந்த தாட்ஸ் எல்லாமே வருது. அவனே 2 செகண்ட் முழிக்கிறான். இருந்தாலும் அதை பெருசா அவன் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்படியே இல்யூஷன்ல ஒரு 300 வருஷம் அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது அவங்க கிளான் வந்து ஆபத்துல இருக்காமா. இதை வந்து சொல்றா அவ லின்ஃபங் கிட்ட, இந்த மாதிரி கிளான் வந்து ஆபத்துல இருக்கு, காட் கிங்கை கூப்பிடுங்க அப்படின்ன உடனே காட் கிங் அந்த இடத்துல இல்ல. ஐயோ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவ பதறா. இவன் என்ன சொல்றான், நீ ஏன் பதறா, தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். உங்களால முடியுமா அப்படின்னா, ஏன் முடியாது, இந்த ஃபீனிக்ஸ் கிளானுடைய லீடர் நான் தானே, அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது நான் தானே பார்க்கணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான்ப்பா. இந்த பொண்ணுமே கூடவே போறா. அங்க போன உடனே அந்த லேடி கேட்கறா, நீங்க எதுக்கு வந்தீங்க, நீங்க இங்கிருந்து கிளம்பி போங்க அப்படிங்கிறா. ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்றா, அது எப்படி, நம்ம கிளான் ஆபத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ நான் மட்டும் கிளம்பி போக முடியுமா என்ன, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இவங்க கிளான்ல ஒரு ஆன்செஸ்ட்ரல் வெப்பன் இருக்குல்ல, அதை போய் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க, அந்த இடத்துக்கு போறது சாதாரண விஷயம் கிடையாது, காட் கிங்கால கூட போக முடியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. இப்போ இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க இல்லையா, ஒரே நெருப்பு மழையா பொழியுதுங்க. ஆனாலுமே சமாளிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா, காட் கிங்கால கூட இங்க சமாளிக்க முடியாது, நம்ம திரும்ப போயிடலாம், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறா. என்னது குழந்தையான்னு சொல்லிட்டு இவனே ஷாக் ஆகுறான். நம்ம பறவை பாக்குது, எது லின்ஃபங்க்கு குழந்தை பிறக்க போதா, அப்ப இந்த குழந்தை பிளஸ் இன்னும் 3 குழந்தை அப்படிங்குது. என்னது என்ன 3 குழந்தைன்னு சொல்லிட்டு அதுவே ஷாக் ஆகுதுங்க. இப்பதான் அதுக்கான மெமரிஸ் எல்லாம் திரும்ப வருது. லின்ஃபங்மே என்ன சொல்றான், அந்த ஆன்செஸ்டர் வெப்பனை நம்ம எடுத்தே ஆகணும், அப்பதான் நம்ம குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். இதை சொல்லி முடிச்ச உடனே தான் இவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் பசங்களோட ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அப்போ இவன் இல்யூஷன்ல இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம பறவை இப்பதான் வாயை திறந்து இவனை மாஸ்டர் அப்படின்னே கூப்பிடுதுங்க. அந்த ஒரு பீஸ்ட்டுமே உள்ளுக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது எல்லாமே இல்யூஷன் அப்படிங்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஒரே அடியில மொத்த இல்யூஷனையும் உடைச்சிட்டான். அங்கதான் அந்த நெதர் ஆன்செஸ்டர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கங்க்ராச்சுலேஷன், நீ வந்து என் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்ட, என்னோட இன்னரிட்டன்ஸுக்கு நீ தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றான், உங்களோட இல்யூஷன் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்ததுங்க அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்றாங்க, இல்யூஷனா தம்பி, நீ அனுபவப்பட்டது எல்லாமே சாதாரண இல்யூஷன் கிடையாது, அங்க இறந்து போன சோல்ஸ் இருக்கும்ல, அவங்கள வச்சு இல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க, ஆல்மோஸ்ட் ரியல் தான். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லையா, அது எதுவுமே இல்யூஷன் கிடையாது, அது எல்லாமே ரியல் தான் அப்படிங்கிறாங்க. அவன் தலையில இடியா இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.